அனைவருக்கும் காலை வணக்கம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை போப்பு பிரான்சிஸ் அவர்கள் ஏப்ரல் மாதம் 21 காலமானாங்க. அவரோட மறைவை தொடர்ந்து புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி ஆரம்பமானது. இந்த கான்க்ளேவில் பங்கேற்க தகுதியான 133 கர்டினல்ஸ் நேற்று முன்தினம் காலையில் திருப்பலிக்கு பிறகு கூடுகை நடத்தினாங்க. முதல் கட்ட கூடுகையில் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படலை. இதோட அடையாளமாக சிஸ்டீன் சாப்பல் சிமுனி வழி கரும்புகை வெளியேறியது. மீண்டும் நேற்று காலையில் கூடுகை நடத்தினாங்க. அந்த கூடுகையிலையும் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படலை. இதோட அடையாளமாக மறுபடியும் சிஸ்டீன் சாப்பல் சிமுனி வழி கரும்புகை வெளியேறியது. இதை தொடர்ந்து நேற்று மாலை நடந்த கூடுகையில் புதிய தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக சிஸ்டீன் சாப்பல் சிமுனி வழி வெண்புகை வெளியேறியது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய திருத்தந்தையாக கர்டினல் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரீவோஸ்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர் தன்னோட பேரை லியோ 14 அப்படின்னு மாற்றிட்டாங்க. திருத்தந்தை லியோ 14 அவர்கள் அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாகாணத்தில் உள்ள சிக்காகோவில் பிறந்தாங்க. இவர் பெருநாட்டின் குடிமகனும் ஆவார். இவர் தன்னோட தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தை அகஸ்தீனியர்களுக்காக பணியாற்றியிருக்காங்க. 1985 முதல் 1986 வரை மற்றும் 1988 முதல் 1998 வரை பெருவில் உள்ள திருச்சபையின் போதகராகவும் மறைமாவட்ட அதிகாரியாகவும் செமினாரி ஆசிரியர் மற்றும் நிர்வாகியாகவும் பணியாற்றியிருக்காங்க. 2001 முதல் 2013 வரை செயின்ட் அகஸ்டின் ஆணைக்கு ஜெனரலாகவும் 2015 முதல் 2023 வரை பெருவில் உள்ள சிக்லாயோவின் பிஷப்பாகவும் பணியாற்றியிருக்காங்க. இவர் 2023 கர்டினலாக நியமிக்கப்பட்டு லத்தீன் அமெரிக்காவிற்கான பிஷப்களுக்கான டிகாஸ்டரின் தலைவராகவும் போப் ஆஃப் அமெரிக்காவிற்கான போண்டிஃபிக்கல் கமிஷனின் தலைவராகவும் பணியாற்றியிருக்காங்க. மே மாதம் 8 அன்று நேற்றைய தினம் புனித அகஸ்தினார் துறவற சபையை சார்ந்த இவர் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய திருத்தந்தையாக, அதுவும் 267வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இவர் தன்னோட பேரை 14ஆம் லியோ அப்படின்னு மாற்றியிருக்காங்க. இவர் திருத்தந்தையாக தேர்வானவுடன் செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் உள்ள பால்கனியில் தோன்றி அங்கு கூடியிருந்த மக்களுக்கு ஆசி வழங்கியிருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ள 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களும் தங்களுக்கு புதிய திருத்தந்தை கிடைத்த சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த 140 கோடி மக்களில் நானும் ஒருத்தி. புதிய திருத்தந்தை கிடைத்த சந்தோஷத்தில் தான் நானும் இருக்கேன். எல்லா வல்ல இறைவனோட ஆசீர்வாதம் அவருக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்காக ஜெபிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.